இந்த காணொளியை காண வந்த நல்ல அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். முதலில் இந்த அலைவரிசை பற்றி ஒரு சிறு அறிமுகம். இந்த அலைவரிசையின் பெயர் குட் மைண்ட் செட் குட் லைஃப், நல்ல மனம் நல்ல வாழ்க்கையை அமைக்கிறது. இந்த காணொளியின் நோக்கம் எங்களுடன் பயணிக்கும் உங்கள் நேரத்தை பயனுள்ளதாக்குவோம் என்பதில் உறுதியளிக்கிறோம். எவ்வாறெனில் ஆரோக்கியம், பொருளாதாரம், குழந்தைகள் வளர்ப்பு, நிம்மதியான பாதுகாப்பான எதிர்காலம் ஆகியவற்றை பற்றி கூறக்கூடிய ஒரு நல்ல புத்தகமாக இருப்போம். புத்தகம் ஒரு நல்ல நண்பன். ஆம், நாங்கள் உங்களுக்கு நல்ல நண்பனாக இருப்போம். அதற்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க. மேலும் பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்ற பட்டனையும் கிளிக் செய்யுங்க. அவ்வாறு செய்தால் நீங்கள் எங்கள் சப்ஸ்கிரைபராக இருப்பீர்கள். நாங்கள் அனுப்பும் பயனுள்ள ஒவ்வொரு காணொளியும் இந்த யூடியூப் அலைவரிசை உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக அனுப்பி வைக்கும். சரி, வாங்க இன்னைக்கு நம்ம பார்க்கும் கருத்து என்னவென்று பார்ப்போம். நேர்மையும் பொறுப்பும் நல்ல குடும்ப சூழ்நிலையையும் குழந்தைகளுக்கு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கி கொடுக்கும். மேலும் நமது முதுமை காலமும் நிம்மதியாக இருக்கும். வாருங்கள் அதை பற்றி பார்ப்போம். ஒரு அரசாங்க அலுவலகத்தில் ஏ-பி என்ற இரு நபர்கள் பணிபுரிந்து வந்தனர். ஏ என்பவர் மிகவும் நேர்மையானவர். தான் வாங்கும் சம்பளத்தில் சிக்கனமாக குடும்பத்தை நடத்துவார். அவர் நேர்மையாக இருப்பதால் நிம்மதியாக இருந்தார். அவர் நிம்மதியாக இருப்பதால் தன் குடும்ப எதிர்கால சேமிப்பு, மேலும் குழந்தைகள் எதிர்காலத்தை பற்றி விழிப்புணர்வோடு அக்குழந்தைகள் நல்வழி நடத்தினார். குழந்தைகளும் நன்றாக படிப்பது மட்டுமின்றி பொறுப்புள்ள பிள்ளைகளாக வாழ்ந்தனர். இவ்வாறு இருக்க பி என்பவரோ கொஞ்சம் பண ஆசை பிடித்தவர். தனக்கு கிடைக்கும் சம்பளத்தில் திருப்தியாகாமல் தன் பணியை தவறாக பயன்படுத்தி லஞ்சம் வாங்குதல், மேலும் தவறான வழியில் பணம் சேர்த்தார். பணம் அதிக அளவில் வருவதால் கொஞ்சம் ஆடம்பரமான வாழ்க்கையையும் வாழ்ந்தார். ஆனால் அவர்கள் தன் வாழ்க்கையை, அதிக நேரத்தை, தான் தவறாக சம்பாதித்த பணத்தை எங்கு மறைப்பது, மேலும் தன்னை எவ்வாறு பாதுகாத்து கொள்வது என்பதை பற்றி சிந்தித்து கொண்டிருப்பார். இதனால் அவர்கள் குடும்ப நிம்மதி கெடுவது மட்டுமின்றி தங்களின் குழந்தைகள் எதிர்காலத்தை மறந்தனர். குழந்தைகளும் எதிர்காலத்தை பற்றிய பொறுப்பு கருத்தும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்தனர். ஆண்டுகள் வேகமாக ஓடின. ஏ மற்றும் பி இருவரும் பணியில் இருந்து ஓய்வு பெற்றனர். ஏ என்பவரின் முதுமை கால சேமிப்பு குறைவாகத்தான் இருந்தது. ஆனால் குழந்தைகள் நன்றாக பொறுப்பாக படித்து நல்ல பணிக்கு சென்று திருமணம் முடித்துவிட்டு ஏ என்பவரும் அவர் மனைவியும் நிம்மதியாக இருந்தனர். ஆனால் பி என்பவருக்கு சொத்து மதிப்பு அதிகமாக இருந்தது. ஆனால் அவரின் குழந்தைகள் சரியாக படிக்காததால் நல்ல வேலையும் கிடைக்கவில்லை. மேலும் வாழ்க்கை பொறுப்பை பற்றி அறியாததால் தந்தையின் வருமானத்தில் பொறுப்பில்லாமல் காலம் கழித்து கொண்டிருந்தனர். இதை பற்றி மனம் வருத்தமடைந்த பியும் அவரது மனைவியும் தங்கள் பிள்ளைகளுக்கு எவ்வளவோ அறிவுரை சொல்லியும் பயனில்லை. காரணம், தோளுக்கு மேல் வளர்ந்து விட்டார்கள். அவர்களுக்கு தலையை விட்டுவிட்டு வாளை பிடிப்பது போல் இருந்தது. அவர்களுக்கே புரிந்துவிட்டது காலம் கடந்து செய்யும் அறிவுரைக்கு பயனில்லை என்று. பியும் அவரது மனைவியும் உணரத் தொடங்கினர். ஏ என்பவரோ தன் பணியில் இருந்து ஓய்வெடுத்து நிம்மதியாக தங்களின் முதுமை காலத்தை மகள் வீட்டிலும் மகன் வீட்டிலும் பேர குழந்தைகளுடன் நிம்மதியாக மகிழ்ச்சியாக முதுமை காலத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தனர். ஆனால் பி என்பவருக்கு சொத்துக்கள் நிறைய இருந்தும் தங்களது குழந்தைகளை நினைத்து மனதளவிலும் உடம்பளவிலும் பலவீனமாகிவிட்டார். மேலும் ஊரில் தங்கள் வயது உடையவர்கள் யாரேனும் பேர குழந்தைகளோடு போனால் ஏக்கமாய் பார்த்து கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறார். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் நண்பர்களே. ஏயும் பியும் ஒரே பணியில் ஒரே பதவியில் இருந்தனர். ஆனால் ஏயின் முதுமை காலமும் மகிழ்ச்சியாக நிம்மதியாக பூர்ணத்துவத்தோடு வாழ்கிறார். ஆனால் பி என்பவர் முதுமை காலமும் நரகத்தில் நகர்ந்து கொண்டிருக்கிறது. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். குழந்தைகளுக்கு படிப்பு முக்கியம். அதைவிட அவரது கடமையையும் பொறுப்பையையும் புரிய வைத்து வளர்க்க வேண்டும். மேலும் அவர்களின் பாதை மாறாதவாறு நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும். அவ்வாறு இருந்தால் நம்முடைய முதுமை காலம் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். குழந்தைகள் எதிர்காலத்தை வைத்துதான் பெற்றோருக்கு பெருமை. பெற்றோரின் பணத்தால் என்றும் குழந்தைகளுக்கு பெருமை இருக்காது.
பல கோடி சம்பாதித்து குழந்தைகளை சரியாக வளர்க்கவில்லை என்றால் அந்த பணம் குப்பைக்கு சமமானது. ஆனால் குழந்தைகளை நாம் சரியாக வளர்த்தால் அக்குழந்தைகள் பல கோடி சமமாவார்கள். சரி நண்பர்களே, அடுத்த பயனுள்ள காணொளியை சந்திக்கலாம். நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். நன்றி. மேலும் இந்த அலைவரிசையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்ற பட்டனையும் அழுத்துங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் அனுப்பும் அடுத்த காணொளி உங்களை வந்தடையும். லைக் பண்ணுங்க. இந்த கதையை பற்றி உங்கள் மேலான கருத்துக்களை தெரிவிங்க. மேலும் இந்த கருத்து உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.